வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் பாரதி மதுரையிலிருந்து. நம்ம மதுரையில் எத்தனையோ புராதன சின்னங்கள், பாரம்பரியமான கட்டிடங்கள் இப்படி நிறைய இருக்குங்க. அதோட வரலாறுலாம் தேடி போய் பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சின்னம் கூட அப்படி சொல்லலாம். நம்ம மதுரையோட மக்கள் வாழ்வில் ஒன்றிணைந்த ஒரு பாலத்தை பற்றின வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாலத்தை நம்ம மதுரைக்காரங்க எல்லாரும் பார்த்துருப்போம். பட் இந்த பாலத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. இந்த பாலத்தோட பெயர் ஏவி பாலம். 1886 டிசம்பர் 8ஆம் தேதி இந்த பாலத்திற்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு 1889 டிசம்பர் 9ஆம் தேதி இந்த பாலத்திற்கான முழு வேலையை முடிச்சிடாங்க. ஸோ அப்போ தான் பிரிட்டன் இளவரசரான ஆல்பர்ட் விக்டரை இந்த பாலத்தை திறந்து வைப்பதற்கான நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் மதுரையில் பிளேக் நோயோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால ஆல்பர்ட் விக்டரால் வர முடியல. ஸோ அவர் வர முடியல அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அவரோட பேரான ஆல்பர்ட் விக்டர் அப்படிங்கிற பேரை இந்த பாலத்துக்கு வைக்கிறாங்க. ஸோ ஆல்பர்ட் விக்டர் பிரிட்டன் இளவரசர் அவரோட பேரில் தாங்க இந்த பாலம் இருக்குது. ஸோ இந்த தகவலை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் நம்ம போடுவோம். நன்றி, வணக்கம்.